ஹாய் வணக்கம். இந்த வீடியோவில் பட்டர் கிரீன் ரோசஸ் எப்படி செய்கிறன்றது தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் பார்க்க போகிறீங்க. நான் 10 இன்ச்சி ரவுண்ட் கேக் எடுத்துருக்கிறேன். அதுக்கு மேலே பட்டர் ஐசிங்கை வச்சு நான் இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி ஸ்மூத் பண்ணி இந்த க்ரம் கோட்டிங் வெளியில் தெரியாத அளவுக்கு இந்த மாதிரி நீங்கள் செய்திருக்க வேணும். அந்த செல் நொசல்ஸ் வச்சு தான் இந்த சைடு எட்ஜுகளுக்கு ஃபில் பண்ணுறேன். செல் நொசல்ஸ் அதாவது ஸ்டார் நொசல்ஸ் அதால் நீங்கள் செய்தீங்கண்டா அந்த எட்ஜுகளுக்கு செய்தீங்கண்டா பார்க்குறதுக்கு நல்ல அழகாக இருக்கும். என்னுடைய கஸ்டமர்ஸ் ப்ளூ கலர் டீம் கேட்டிருந்தது. ஸோ அதனால் லைட் ப்ளூ டார்க் ப்ளூ கலரில் செய்திருக்கிறேன். ரோஸ் செய்கிறதுக்கு அதுக்கான நொசல்ஸ் விற்குது. அது அமேசானில் நீங்கள் வாங்கலாம். அது சின்ன சைஸ்லேயும் பெரிய சைஸ்லாம் இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச எந்த அளவு ரோஸ் சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் அந்த நொசல்ஸ் வாங்கி நீங்கள் செய்யலாம். நீங்கள் பட்டர் ஐசிங் ஃப்ளவர் செய்யும்போது அந்த ஐசிங் வந்து கொஞ்சம் ஃபேமாக இருக்கணும். இப்போ ஐசிங் அந்த கேக்கில் பூசிக்க நல்லா சாஃப்டாக இருக்கணும். அப்போ தான் ஸ்மூத்தாக பூசி எடுக்கலாம். ஆனால் ஐசிங் ஃப்ளவர்ஸ் செய்யக்க அந்த ஐசிங் வந்து கொஞ்சம் ஃபேமாக இருக்கணும். அப்போ தான் அந்த ரோசஸ் ஃப்ளவர்ஸ் எல்லாம் நீட்டாக நிற்கும். அப்படி ஐசிங் சாஃப்டாக இருந்தால் நீங்கள் கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்து செய்யுங்க. நல்லா இந்த மாதிரி ஃபேமாக நிற்குமா. இது ரோஸ் லீஃப் செய்கிறதுக்கான நொசல்ஸ். இப்படி டொப்பரும் விற்குது. நீங்கள் அப்படி எடுக்கிற கஷ்டம் வேண்டாம், நீங்கள் கட்டர் வச்சு கட் பண்ணியும் வச்சு அதில் வைக்கலாம். இது இன்னும் ஒரு கேக். இது வந்து நான் ரோஸ் ஐசிங்கால தான் ரோசஸ் போட்டு டெக்கரேஷன் செய்திருக்கிறேன். இந்த வீடியோவும் நீங்கள் பாருங்கள். இந்த ரோஸும் ஒரு டிஃப்ரெண்டாக தான் நான் செய்திருக்கிறேன். இது லைட் பர்பிளும் டார்க் பர்பிளும் வச்சு இந்த கேக்கை நான் செய்திருக்கிறேன்.
இந்த டியூட்டோரியலில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால், என்கிட்ட ஏதாவது கேட்கணும்னு இருந்தால் நீங்கள் காமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. நான் என்னால் முடிஞ்ச சந்தேகங்களை நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். நீங்கள் வேறு ஏதாவது டியூட்டோரியல் வேணுமென்றாலும் காமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது. மேலே மேலே நான் இன்னும் டியூட்டோரியல் போடுறதுக்கு வசதி. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி.